பால்கோவா செஞ்சுருப்போம், மாம்பழ பால்கோவா செஞ்சுருப்போமா. இன்றைக்கி நம்ம கிச்சனில் மாம்பழ பால்கோவா. வாங்க இதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு நான் 1/4 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். பால் வந்து நல்லா கொதி வரணும். கொதி வந்ததுக்கப்புறம் 1/2 லெமன் ஜூஸை பிழிஞ்சு எடுத்தால் சூப்பரான பன்னீர் நல்லா திரண்டு வந்துடும். திரண்டு வந்த பன்னீரை ஒரு முறைக்கு 2 முறை நல்லா அலசிக்கலாம். ஏன்னாக்கா இதில் லெமன் ஊற்றிருக்கிறதுனால கொஞ்சம் புளிப்புத்தன்மை இருக்கும். அடுத்ததாக பால்கோவா செய்கிறதுக்கு நான் ஒரு மாம்பழம் எடுத்திருக்கேன். மாம்பழம் வந்து நல்லா இனிப்பாக இருக்கணும். கொஞ்சம் மாம்பழம் புளிப்புத்தன்மை இருந்தால் கூட அதோட டேஸ்ட் வந்து ரொம்ப மாறி போயிடும். இதுக்கு நான் ஒரு மாம்பழத்தை கட் பண்ணி மிக்சர் ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சிக்க போகிறேன். தண்ணி ஊற்றாமல் அரைச்சிக்கோங்க. இப்போ பால்கோவா செய்ய ஆரம்பிக்கலாமா. நான் வந்து இதுக்கு 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். பால் வந்து நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் மில்க் மேட் சேர்க்குறேன். மில்க் மேட் சேர்த்தா ரொம்ப ரிச்சாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ பால் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து பன்னீர் ரெடி பண்ணோம்ல, அதை அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பன்னீர் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டியாக வரும். அந்த ஸ்டேஜில் தேவையான அளவு சர்க்கரை சேருங்க. மில்க் மேட் மட்டும் நமக்கு போதாது, கொஞ்சம் சர்க்கரையும் சேர்க்கணும். 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்து அது மேலே கொஞ்சமாக நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். மிக்ஸ் பண்ணையிலே கொஞ்சம் கெட்டியாக வருது. நீங்களே பாருங்கள் எவ்வளோ கெட்டியாக வருதுன்னு. இந்த ஸ்டேஜில் தான் நம்ம அரைச்ச மாம்பழத்தை இதில் சேர்க்கணும். மாம்பழத்தை நல்லா மிக்ஸ் பண்ணையிலே கலர் பார்த்தீங்களா எவ்வளோ சேஞ்சாக இருக்குன்னு. இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சூப்பராக பால்கோவா ரெடி ஆயிடுச்சு. இதை பார்க்கையிலே சாப்பிடணும் போல இல்லை. கடைசியாக கட் பண்ண பாதாமை மேலாப்பில் தூவி சாப்பிட்டு பாருங்க.